நாளைக்கு அகில இந்திய அளவில் அவங்க வேர்ல்டு பேங்க் போகிறாங்க, நீங்கள் இந்த ஆர்டிகல் 370 நீக்கின தப்பு, அது திருப்பி கொண்டு வாங்க தான் நாங்கள் நிதி தருவோம். ஒரு வங்கி அல்லது ஒரு நிதி நிறுவனம் சொன்னால் மோடி ஏற்றுக்குவாரா? சும்மா இருப்பாங்களா? அண்ணாமலை வக்காலத்து வாங்குவாரா? அது எவ்வளோ பெரிய யோக்கியமற்ற வாதம்னு வாய்க்கிலேயே பேசுவாங்களா மாட்டாங்களா? அப்போ இதே தானே. அப்போ தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தானே தெரியுங்கிற மாதிரி தானே. அந்த மாநில உணர்வுகளை மாநில உரிமைகளை எதற்காக நசுக்கிறீங்க? இருமொழி கொள்கையில் என்ன கெட்டு போச்சு, இதெல்லாம் பாதிச்சிருக்கு, தமிழ்நாடு இப்படி வீழ்ந்து போய் கிடக்கு, நிரூபிங்க, அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் ஆளுநர் பேசிட்டு இருக்காருல்ல ஒரு பக்கம். இல்ல, ஆளுநர் அவ்வளவு சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு பல துரோகங்களை செய்கிறார், பல பொய்களை பேசுகிறார். அவரை பற்றி அவ்வளவு தூரம் விவாதிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான இருக்கா ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம முதல்வர் கூட ஸ்டாலின் அவர்கள் கூட சுட்டி காட்டினாரு. இது நீதிமன்றம் தான் ஒரே வழி, நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் எத்தனை ஸ்கீமுக்கு எத்தனை தடவை போய்கிட்டே இருப்பீங்க? இப்போ இந்த பல்கலைக்கழக மசோதாவை இத்தனை கிடப்பில் போட்டிருக்கிறார். ஒரு குறைஞ்சபட்ச சுயமரியாதை உள்ள ஆளுநர் ஒரு நாள் கூட அந்த பதில், எதனால் ஆளுநரை பற்றி பேச மாட்டேன்னு இப்போ புரியுதா? நல்ல ஞாபகப்படுத்திட்டேன். அத்தனை மசோதாக்களை கிடப்பில் போட்டிருக்காரு, 2 வருஷமா தூங்குது. இன்னும் 1 வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது. அப்போ உங்க நோக்கம் என்ன? இந்த மாநிலத்தின் நிர்வாகத்தை முடக்குவது. அப்படிப்பட்ட ஆளுநரை நம்ம மதிக்கலாமா? மரியாதை கொடுக்கலாமா? ஆனா வேற வழி இல்ல. அரசியல் என்ன செய்ய முடியுதுங்கிற கேள்வி இருக்குல்ல, இந்த குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிதி தர மாட்டேன்னு அவர் சொல்றாரு. ஒரே வழி நீதிமன்றத்துக்கு போகணும். அந்த நீதிமன்றத்துல வழக்கு இருந்தா கிட்டத்தட்ட இன்னொரு 1 மாசம் நடக்கும். அன்னைக்கு சொன்னா திருப்பி அவங்க ஜனாதிபதிக்கு போனது நாங்க என்ன பண்றது? நிஜமாவே சட்ட சிக்கல்ல கொண்டு போய் நிறுத்திட்டார் கவர்னர். தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக நினைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அனுப்பக்கூடாத மசோதாவை அனுப்பக்கூடாத நேரத்தில் ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. ஒரு மசோதாவை கவர்னர் திருப்பி அனுப்புறாருன்னா அதை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கையெழுத்து போடுறது மட்டும்தான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒப்புதல் தந்தே ஆகணும். அதை 1 வருஷம் வச்சிருந்து கோர்ட்டு குட்ட ஆரம்பிச்ச பிறகு, ஏறி மிதிக்க ஆரம்பிச்ச பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. இதைத்தான் அன்னைக்கு நீதிபதிகள் கேட்டாங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க அனுப்பிச்சிங்க? உங்க நோக்கம் என்ன? நிஜமாக சொல்றேன், சுயமரியாதை உள்ள எவர் ஒருவராக இருந்தாலும் மன்னிப்பு கடிதத்தை எழுதி வச்சுட்டு ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் டெல்லியில் கொடுத்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. அதனாலதான் அதுக்கு மேலே தரம் குறைந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவர் மரியாதையை அவரே குறைத்து கொண்டார். தமிழ்நாட்டுக்கு அவர் துரோகம் செய்தார். இவரை போன்ற துரோகம் செய்த ஆளுநர்கள் வேற யாருமே கிடையாது.